அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி கடை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 100 கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்து 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு 1 டம்ளர் பருப்புனா 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஒரு பங்குக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தி வேக வைக்கணும். இது கூடயே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்திக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா பருப்பு நல்லா உபரியாக வரும். நெக்ஸ்ட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகளும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்க போகிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், எண்ணெய் கூட உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கிறேன். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்திக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து மறுபடியும் கலந்து விடலாம். எல்லாம் ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பருப்பை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைசலும் ஒரு சின்ன கட்டி வெல்லமும் சேர்த்து மறுபடியும் கலந்து விடலாம். நல்லா கொதிச்சு வரதுக்கு போது மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.